ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா 2 மணி நேரம் ஊற வச்ச புழுங்கல் அரிசியை நம்ம அது கூட தேவையான அளவுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் அண்ட் மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை பிளெண்ட் பண்ணது நம்ம எடுத்து வச்சும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா மில்க் கொஞ்சம் திக்காக ஒரு கன்சிஸ்டன்சில இருந்தால் எப்படி இருக்கணும் அது மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி அந்த புளி கரைசலோட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த விழுது அதையும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கூட தேவைப்பட்டா கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயம் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அண்ட் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் நல்லா தாளிச்சு வரும்போது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கூழையும் ஆட் பண்ணி தேவைப்பட்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கைவிடாமல் கிளறணும். ஏன் அப்படின்னா அது கட்டி ஆயிடும். ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு வேலை. ஸோ இந்த வேலையை அப்படியே நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே திரண்டு ஒரு கூழ் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் திக்காகும். இந்த கிளறிட்டே இருக்கிற கேப்ல நமக்கு முக்கியமாக இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைப்பட்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி பீஸா போட்டு கேக் மாதிரி எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம்.